Hi friends, Loan Tech channel ku unga na welcome பண்றேன். இன்னைக்கு இந்த வீடியோல நான் வந்து பர்சனல் லோன் எடுக்க போறேன். சோ பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரி எலிஜிபிலிட்டில நான் மெட் ஆகணும், நான் வந்து பர்சனல் லோன் வாங்குறதுக்கு பேங்க்குக்கு நான் என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட் கொடுக்கணும், சோ பர்சனல் லோன் எடுக்கிறதுக்கு பேங்க் வந்து என்கிட்ட இருந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி எதிர்பார்க்கறாங்க, சோ அதை தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் இருக்கும் அதையும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு அப்டேட் வரும். சோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ நான் வந்து இப்ப பர்சனல் லோன் எடுக்கணும், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன எலிஜிபிலிட்டியால நான் மெட் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு சேலரிட் பர்சனா இருக்கணும். செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க பர்சனல் லோன், பட் இப்போ ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனல் லோன் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. சோ சேலரிடா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு சேலரிடா இருந்தீங்க, அதாவது சேலரி வாங்குற பர்சனா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சேலரி மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 15K இருக்கணும், 15,000 ரூபாய் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகணும். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட வீட்டு அட்ரஸ் ப்ரூஃப் கம்பல்சரி இருக்கணும். ஆதார் கார்டு ஓடிபி மூலமா உங்களோட வீட்டு அட்ரஸ் அவங்க வந்து அப்டேட் எடுத்துப்பாங்க. சோ வீட்டு அட்ரஸ் ப்ரூஃப் கம்பல்சரி இருக்கணும். லாஸ்ட் 3 மந்தோட சேலரி ஸ்லிப் நீங்க பேங்க்குக்கு கொடுக்கணும். உங்களோட லாஸ்ட் 6 மந்த் சேலரி கிரெடிட் ஆகிற பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்க பேங்க்குக்கு கொடுக்கணும். உங்களோட பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு போட்டோ, சோ இதெல்லாம் நீங்க கொடுக்கணும். சோ இது வந்து டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கண்டிப்பா நீங்க கொடுத்தே ஆகணும். சிலருக்கு வந்து சேலரி ஸ்லிப் இருக்காது, பட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சேலரி வந்து பேங்க்ல கிரெடிட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா உங்களோட சேலரி ஸ்லிப் உங்களோட கம்பெனில கேட்டு பேங்க்குக்கு நீங்க கொடுத்தா மட்டும்தான் லோன் பண்ண முடியும். சோ இது வந்து டாக்குமெண்ட் எலிஜிபிலிட்டி. சோ இப்போ பேங்க் பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டமர் லோன் அப்ளை பண்றாரு அப்படின்னா பேங்க் பொறுத்த வரைக்கும் என்னென்ன செக் பண்ணுவாங்க அப்படின்றத நான் சொல்றேன். உங்களோட சிபில் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிபில் ஸ்கோர். பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 300ல இருந்து 900 வரைக்கும் சிபில் ஸ்கோர் செட் பண்ணிருக்காங்க. சோ இதுல நீங்க எந்த கிரைட்டீரியா வரீங்கன்றத பார்த்து தான் உங்க லோன் கொடுப்பாங்க. அதாவது உங்களோட ப்ரீவியஸ் ட்ராக் எப்படி இருக்கு, ப்ரீவியஸா நீங்க பேங்க்ல ரிலேஷன்ஷிப்ல எப்படி இருக்கீங்க அப்படின்றத பார்த்து தான் இப்போ உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. சோ அப்ப வந்து உங்களோட சிபில் ஸ்கோர் மினிமம் பாத்தீங்கன்னா பேங்கை பொறுத்த வரைக்கும் 700 இருக்கணும். மினிமம் 700 சிபில் ஸ்கோர் இருந்தா மட்டும்தான் லோன் கிடைக்கும். இது வந்து சிபில் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்க கொடுக்கறப்ப அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஒரு செக் பவுன்சஸும் இருக்கக்கூடாது. செக் பவுன்சஸ் அப்படின்றப்போ உங்க ப்ரீவியஸா நீங்க எதனா ஒரு லோன் பே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த லோனோட இஎம்ஐ பவுன்ஸ் ஆயிருக்க கூடாது. சோ இதுதான் லேட்டஸ்ட் 6 மந்த்ல எந்த ஒரு செக் பவுன்சஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சோ இந்த கிரைட்டீரியா கண்டிப்பா வேணும். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இருக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. இப்ப நீங்க கொடுக்குற அட்ரஸ் ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க தங்கி இருக்க வீட்டுக்கான அட்ரஸ் ப்ரூஃபா இருக்கணும். ப்ரீவியஸா இருக்கிற அட்ரஸோ அந்த மாதிரி அட்ரஸ் வந்து மிஸ் மேட்ச் ஆகக்கூடாது. சோ டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. சோ இதெல்லாம் பார்த்துட்டு உங்களோட சேலரியில ஒரு 40,000 சேலரி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 40,000க்கும் அவங்க லோன் கண்டிப்பா கொடுத்துட மாட்டாங்க. பேங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் உங்களோட கம்பெனி கேட்டகரின்னு ஒன்னு இருக்கு. கம்பெனி கேட்டகரி வந்து பேங்கை பொறுத்த வரைக்கும் கேட் ஏ, கேட் பி, கேட் சி, கேட் டி இந்த மாதிரி லிஸ்ட் வச்சிருக்காங்க. கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. உங்களோட கம்பெனிஸ் கஸ்டமரோட கம்பெனிஸ் அவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுல உங்க கம்பெனி வந்து இன்கேஸ் வந்து கேட்டே ஏல வந்தது, கேட்டகரி ஏல வருது, பில வருது, சில வருது, இந்த மாதிரி உங்களோட கம்பெனி வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. சோ இன்கேஸ் நீங்க வந்து 40,000 சேலரி வாங்குறீங்க, உங்க கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி ஏல இருக்கு அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சில கிரைட்டீரியா வச்சிருக்காங்க, மல்டிபிளேயர் அண்ட் ஃபாயர். சோ இது ரெண்டும் பாப்பாங்க. சோ மல்டிபிளேயர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் மல்டிபிளேயர் கொடுப்பாங்க. மல்டிபிளேயர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க சேலரி வந்து எக்ஸாம்பிள் 40,000 சொன்னேன் இல்லையா, சோ 40,000 மல்டிபிளேயர் வந்து ஹையர் மல்டிபிளேயர் அப்படின்றப்போ ஒரு 20%, அதாவது பாத்தீங்கன்னா 20 டைம்ஸ் மல்டிபிளேயர் அப்படின்றப்ப உங்களுக்கு ஒரு 8 lakh லோன் வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து கேட்டகரி ஏல இருந்ததுன்னா. இன்கேஸ் உங்க கம்பெனி வந்து கேட்டகரி சில இருக்கு அப்படின்னா உங்க மல்டிபிளேயர் 20ன்றது கண்டிப்பா ஒரு 10 தான் இருக்கும். சோ அப்ப வந்து உங்களுக்கு 4 lakh தான் லோன் சாங்ஷன் பண்ணுவாங்க. நான் 40,000 தான் வாங்குறேன், பட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 4 lakh லோன் கொடுத்திருக்காங்க. இதே 40,000 வாங்குறேன், அவரோட ஃப்ரெண்ட் சொல்லியிருப்பாரு நானும் 40 தான் சேலரி வாங்குறேன், பட் எனக்கு 8 lakh கொடுத்திருக்காங்க அப்படி. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஒர்க் பண்ற கம்பெனி கேட்டகரி ஏல இருந்திருக்கும், நீங்க ஒர்க் பண்ற கம்பெனி வந்து கேட்டகரி சில இருந்திருக்கும். சோ கேட்டகரி ஏல இருக்கிறவங்களுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாமே ஃபாயர் அண்ட் மல்டிபிளேயர்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமா கொடுப்பாங்க. சோ கம்பெனி வந்து கேட்டகரியில வந்து லீஸ்ட்ல இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அது பேங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து பேங்க்ல பாப்பாங்க, மல்டிபிளேயர் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாயர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி பாப்பாங்க. அதாவது 40,000 சேலரி வாங்குறேன், 40,000க்கு லோன் கொடுக்கலாமே, என்னால 40,000 இஎம்ஐ பே அப்படி கிடையாது. 40,000 லோன் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 25ல இருந்து 28,000க்குள்ள இஎம்ஐ வர மாதிரி தான் கொடுப்பாங்க. பேலன்ஸ் இருக்கிறது உங்க ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு இண்டிவிஜுவல் கமிட்மெண்ட்டுக்கு பேங்க் வந்து விட்டுடுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கு பர்சனல் லோன் எடுக்கிறதுக்கு. சோ நான் பர்சனல் லோன் எடுக்கணும் அப்படின்றப்போ
நீங்க கண்டிப்பா இந்த கிரைட்டீரியா எல்லாம் செக் பண்ணிட்டு லோன் எடுக்கிறதுக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே பிஃபோரா நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு லோனை அப்ளை பண்ணுங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லாம நீங்க அதாவது ஒரு கமிட்மெண்ட் கிட்ட வரும்போது நீங்க ஒரு லோன் அப்ளை பண்ணிட்டு இந்த ரீசன்ல ஏதோ ஒரு ப்ராப்பரா நீங்க எதிர்பார்க்கிற லோன் அமௌண்ட் கிடைக்காம அந்த மாதிரி அதாவது ரொம்ப இதுல மாட்டிக்காம ஸோ லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி 1 மந்த் முன்னாடியே ப்ரிகாஷனா நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லோன் அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க லோன் எதனா எடுக்கணும், பர்சனல் லோன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது, என்னோட சேலரி இவ்வளவு வாங்குறேன், எனக்கு லோன் எவ்வளவு எலிஜிபிலிட்டி வரும், நான் இந்த கம்பெனில ஒர்க் பண்றேன், எனக்கு என்ன எப்படி நான் லோன் வாங்குறது அப்படின்னு எதனா உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஸோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசுறேன். ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ.